அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பின்பற்றுங்க. விஸ்வாசி பங்குனி 26 இன்று வியாழக்கிழமை. ஆங்கில வருடம் ஏப்ரல் 9, 2026. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 7:07 வரை மூல நட்சத்திரம், பின்பு பூராடம். திதி இன்று மாலை 7:32 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் மிருகசீஷ்டம். ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமம், மிதுனம். சந்திராஷ்டம் பொறுத்த மட்டும் ஒரு ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சந்திராசனம் மூலமாக தான் நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 12:30 1:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தோட சுப உரையை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% வெற்றி பெற முடியும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். குரு வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அந்த செயலை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். குருவும் கேதுவும் இணையக்குள்ள அற்புத பலன்களை தருவாங்க. காலையில் அதாவது யமகண்டத்தை பயன்படுத்தினா வியாழக்கிழமையில் இன்னும் அற்புத பலன்களை பெற முடியும். ராகுகாலம் ராகுகாலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.